கூலினா உழைப்பாளி இல்ல, இன்டர்நேஷனல் கூலி. சொல்லிக்கிறேன் சார், இது நம்ம தமிழ் சினிமா மொத்தம் பார்த்தா 1000 கோடி அடிக்க முடியாது. இன்டர்நேஷனல் எல்லாருமே பார்க்கணும், அப்பதான் 1000 கோடி அடிக்க முடியும். எல்லா ரசிகரும் சேர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நடிப்பாரு, அவ்வளவுதான். அதை நம்ம சூப்பர் ஸ்டார் எப்பயுமே 50 ஆண்டு வாழ்ந்துக்கிறாருன்னா அவர்தான் ரியல் சூப்பர் ஸ்டார், யாரும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜெய். Actually, it was a great movie. Obviously, it's Talaivar 50 years of celebration in cinema industry. He was great, and obviously, at the age of 72, 70 plus, his activities is like 22, 25. Which the age persons are there. Still, he is making active and the energetic to the people, and also the movie was grateful. Obviously, Lokesh Kanagaraj, we know about him and his talent. The previous movie, more than this, Nagarjuna sir said it's more than 100 times of Basha. I'm telling more than 1000 times of Basha it is. It is a great movie, and obviously Upendra presents, and another actor, Amir Khan. Yeah, they're all presence of very good, and music, especially music and Monica dance, everything is a complete package movie, and it will be, we not mindset of 1000 crores. Talaivar can make 10,000 crores also. He have that talent and he have that energy. We have so many supporters. So this Coolie is not the name of Coolie, it's the all the poor peoples of their energetic. I love you Rajinikanth, I love you my boss, love you, love you, love you. சார் தமிழ் 75 வயசு நல்லா நடிச்சுக்க படம், சூப்பராக படம், எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷம், சூப்பராக படம், அதில் வச்சு பார்க்கலாம், உழைப்பாளி தீர்ச்சி பார்க்கலாம் படம், எப்படி படம் சூப்பராக படம். பேசல கூலி பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? கூலி வந்து அல்டிமேட் மூவி. ஸோ ரஜினி வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க எங்கள் தலைவரை. ஸோ நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் இத்தனை நாள். இன்னைக்கு நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் வந்துட்டு ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. எங்களுக்கு வந்து ரொம்ப படம் பிடிச்சிருக்குது. நாங்கள் வந்து தேட்டரில் பார்த்துருக்கோம், இன்னும் 2-3 தடவை வந்து பார்ப்போம், கண்டினியூஸ்லி பார்த்துட்டே இருப்போம். எல்லா ஃபேன்ஸ்க்கும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னாக்கா, எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்க. தெலுங்கு பேசுறாரு, ஹிந்தி பேசுறாரு. அதாப்பா, இப்ப ரஜினி சாருக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க எப்படி நடிச்சுட்டாங்க? இந்த வயசுலயே வந்து வயசு பையன் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து வயசே ஆகலைங்க. அவரு முன்னாடி நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லணும்னாக்கா அவர் வயசுல நாங்கள் எப்படி இருக்க போறோம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து இன்னும் நிறைய படம் நடிக்கணும், நாங்கள் வந்து பார்ப்போம். உபேந்திரா சார் வந்து ரொம்ப நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க கர்நாடகால வந்து அவர் ரியல் ஸ்டார். அவரு டிஸ்பிளேல அதாவது ஸ்கிரீன்ல வந்து நல்லா ரொம்ப நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, நல்லா அழகா பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு சார். நான் சொல்லிட்டு இல்லையா, அப்பவே நான் சொல்லிட்டேன், ரஜினி சார் இந்த வயசுலனும் சின்ன பையன் மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அது பார்த்துட்டு எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன். என்ன ரஜினி சார் என்ன சொல்றது, என்ன சொல்லணும்னு கம்மி தான் ரஜினி சார் பத்தி. இப்போ ஒரு எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு காமிச்சிட்டாங்க படம்ல. அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. இன்னும் 100 இயர்ஸ் அப்புறமானும் பார்த்துட்டாங்கன்னா அவங்க அப்புறமா தான் தெரியும் என்ன சொல்றது. ரஜினி சார் அப்படித்தானே இது பண்ண. சில பேர் வந்து தலைவருக்கு வந்து வயசாயிடுச்சுன்னு சொன்னாங்க. வயசெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க, அவர் இன்னும் எங்கு தான். அவரை பாக்குறதுக்கு நாங்க இன்னும் 1000 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. 1000 வருஷம் நடிச்சாலும் கடவுள் தான். நாங்க பாக்கலனாலும் எங்க சந்ததிகள் பாக்குவாங்க. சூப்பரா இருக்குது, சூப்பர் சூப்பர் அல்டிமேட், வேற லெவல்ல இருந்ததுங்க. அப்பாவும் தாத்தார்கள் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ற செய்ய எப்போது விளையாடு, அட பாவின்பார்கள், தப்பாக நினைக்காத, என் பானை போனாலும் இன்பத்தை தள்ளாத, சோறுண்டு சுகம் உண்டு மது உண்டு மார்க்கம் உண்டு என்றாலே, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. இந்த
அதனால தலைவர் நல்லா நடிச்சிருக்காரு. அதுலயே வேற நாகார்ஜுன் கேரக்டர் சொல்றேன்னாக்கா எல்லாமே சூப்பரா இருக்கு. லைக் இன்ட்ரெஸ்டா நீங்க பார்க்கலாம். நீங்க ஃபிலிம் என்னன்னாக்கா கொஞ்சம் லேக்ன்றது சீன் உங்களுக்கு வராது ஜாஸ்தி. பட் ஆனா ஃபிலிம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உபேந்திரா சார் சொல்லணும், அவர் ஆக்டிங் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. பட் அவரை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருந்தாக்கா இன்னும் நல்லா இருந்துட்டு இருக்கும். பட் நெக்ஸ்ட் என்னன்னாக்கா எல்சியூல கனெக்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சுனாக்கா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். லீடு எதுவும் இல்லைங்க சார். நம்மளுக்கு என்னன்னாக்கா படம் எல்லாருமே படம் பார்த்தாக்கா இது ஒரு வித்தியாசமான ஜானர்ல எடுத்திருக்காரு ஃபிலிம். ஆனா ரொம்ப நல்லா இருக்குது ஃபிலிம். ஆனா நீங்க என்னன்னாக்கா எனக்கு ரோலக்ஸ் வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு ஐபஞ்ச் குத்துருந்தீங்கன்னாக்கா இன்னத்துக்கு தியேட்டர் ஆதரங்கம் ஃபுல்லு சிதறிட்டு இருக்கும். ரோலக்ஸ் கேரக்டர் மாத்திரம் திரும்பி எதனா தலைவர் படத்துல வந்தே வரணும்ட்டு அந்த கேரக்டர் இப்ப கூட கூஸ் பம்ப்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாம். அது 100% சொல்லணும்னாக்கா ரோலக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் வந்துச்சுனாக்கா நிஜமா தியேட்டர் தெறிக்க விட்டுருவாங்க. நம்மளுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூர்யா வந்து நல்லா அந்த கேரக்டர்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி திருப்பி வந்துச்சுன்னா நல்லா இருந்துட்டு இருக்கோம். பட் தலைவர் வேற லெவல் பண்ணிருக்காரு. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க, ஃபிலிம் நல்லா இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நீ क्वेश्चन ஜோரா கேளுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருக்குது. சூப்பர். ரஜினி சார் தலைவரோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு. எல்லா மாதிரியான ஆக்ஷன்ஸ், எமோஷனல் எல்லாமே தலைவர் எப்படி செதுக்கணுமோ அந்த லோகேஷ் நல்லா செதுக்கியிருக்காரு. கொஞ்சம் வயலன்ஸ் அது நிறைய இருக்கு. நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமா தெரியாது. ஆனா தலைவரோட டான்ஸ், எமோஷனு, ஃபைட் சீக்வன்ஸ், ஜம்பிங் அது இது எல்லாம் வேற லெவல். உபேந்திரா சாரோட என்ட்ரி மட்டும் இந்த ஜெயிலர்ல சிவராஜ்குமாரோட என்ட்ரி இருக்க அதை விட வேற லெவல். காலேஜ் கூப்பிடுறாரு உபேந்திரா, தான் வேற லெவல். இந்த கன்னட ஆடியன்ஸ் எல்லாரும் அப்படியே கவர் பண்ணிட்டாரு லோகேஷ். ஆமா, அது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். பட் தலைவர் விண்டேஜ் தலைவர் அந்த ரங்கா மூவில பார்த்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு. அதான் அனிருத் மட்டும் பேசவே வேணாம், தலைவருக்காக ஒரு உயிர் கொடுக்கவே ரெடி இருக்காரு. பிஜிஎம் எல்லாம் இன்னும் மாசா போட்டிருப்பாரு. இது லோகேஷோட முக்காவாசி படம், தலைவரோட இன்னொரு கால் படம். கூஸ் பம்ப்ஸ் நிறைய இடத்துல. கண்டிப்பா ஒன் மோர். நாம இன்னும் 2 நாளைக்கு ஒரு 4-5 தடவை பார்ப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சார் எக்ஸலண்ட் சார். நாங்க இப்ப பார்த்ததுலயே தி பெஸ்ட் மூவி அது இதுதான் சொல்ல முடியும் சார் என்னால. அது நம்ம சொல்லணுமா சார்? சும்மா கையாட்டம் வயசுல காலாட்டம் வயசுல சிரிச்சாவே ஒரு குஷி சார். அவர்கிட்ட நாங்க எதிர்பார்த்ததே அது ஒண்ணுதான் எங்களுக்கு. ஐயப்பா, அது இன்னும் அமேசிங். எப்படி இருந்துச்சு? அதுதான் சொல்லுங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு வயசு கம்மியான மாதிரியே இருக்குது. அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அது ஒண்ணு, அந்த சீன் வந்தோடனே மிஸ்பிரைஸ் நாங்க. சார் அவரை பத்தி இவர் சொல்வாரு. உபேந்திரா பத்தி இவர் சொல்வாரு. ஆக்சுவலி ரஜினி விட்டா நெக்ஸ்ட் ஹைலைட் உபேந்திரா தான் ஃபிலிம்ல. ரொம்ப பிடிக்கும் சார் நம்மளுக்கு. அவர் ஸ்டார் தானே, ரியல் ஸ்டார். அவரு ரியல் ஸ்டார், ரியல் ஸ்டார். ஆனா ஒன்னே என்ன பேஜார் இல்லன்னா ஆலிவுடன் கூட்டு வந்து ஒரு பீடி வச்சு க்ளோஸ் பண்ணாங்க பாருங்க. அதுதான் ஹைலைட்டே ஃபிலிம்ல. அமீர் கான் கிளைமேக்ஸ்ல 3 பீடி வச்சு கிளைமேக்ஸே மன் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஒரு ஃபைட் குத்துக்கலாம் இல்லையா சார்? 2 நாயை வச்சு முடிச்சிட்டாங்க இல்லையா? 4 சரி, இன்னொரு டைம் பாத்துற பிக்சர் சார். ஏதோ அவர் வந்து, ஏன்னா நான் அமீர் கான் ரொம்ப ஃபேன் சார். நான் ஆக்சுவலா அமீர் கான் எல்லா படமும் பாக்குவேன். அவருக்கு இன்னும் ஒரு 2 ரோல் எக்ஸ்ட்ரா கொடுத்தா லோகேஷ் கனகராஜ் சார் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் விரும்புறேன் சார். கூலி பார்ட் 2ல தராங்க, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா பாப்போம். ஏன்னா அவர் வந்திருந்தே பெரிய விஷயம். அதுல நடிச்சிருந்து இன்னொரு நல்ல விஷயம். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராடினரியா கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். எக்ஸ்ட்ராடினரி நல்ல ஒரு இன்பா இருந்தது, சூப்பரா இருந்தது. பிஜிஎம் கூட நல்ல இது. ரிங்டோனா இப்ப போட போறேன் இது கண்டிப்பா.
அடிக்கடிக்கு பாக்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஃபேமிலியை ஒன் மோர் எல்லாம் இல்ல சார், இது வந்து ரெகுலரா பாக்குற ஃபிலிம். கண்டிப்பா. பாக்குற ஃபேமிலியோட. உண்மை. அட்லீஸ்ட் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல ஒரு 4 ஷோ இன்னைக்கு கன்ஃபார்ம் சார். இன்னைக்கு இல்ல நான் ஃபேமிலியோட திருப்பி வரலான்ட்டு நான் வந்து இது பண்ணிருக்கிறேன். நம்ம பசங்க ஆல்ரெடி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், திருப்பி வருவோம் நாங்க இங்க. கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். மைக் பிடிச்சிட்டு ஒரு போட்டோ பிடிச்சலாம். போட்டோ பிடிச்சலாம்.